அரியலூரில் மார்கழி மாதம் முதல் தேதியை முன்னிட்டு கோலாகலமாக நடைபெற்ற சபரிமலை சாஸ்தா திருவீதி உலா இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் உள்ள பெருமாள் கோவிலில் கடந்த 25 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் முதல் தேதி ஐயப்பன் பக்தர்கள் மாலை அணிவித்து விரதம் இருந்து ஐயப்பனை வழிபடுவது வழக்கம். ஜெயங்கொண்டம் மட்டுமல்லாமல் சுற்றியுள்ள ஊர்களில் இருந்தும் பக்தர்கள் வருகை தந்து ஐயப்பனை வழிபடுவார்கள். சுவாமிக்கு மார்கழி மாதம் முதல் தேதி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதனை முன்னிட்டு சுவாமிக்கு கச்சேரி நாதஸ்வரம் முழங்க சிறப்பு நெய் அபிஷேகம் மற்றும் மஞ்சள், சந்தனம், பால், தயிர், திரவிய பொடி உள்ளிட்ட 16 வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்து வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்ட தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்து முக்கிய வீதிகள் வழியாக சபரிமலை சாஸ்தாவின் திருவீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் கேரளம் செண்டை மேளம் முழங்க வான வேடிக்கையுடன் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பல்வேறு அம்மன், ஐயப்பன், சிவன், பார்வதி உள்ளிட்ட சுவாமிகள் வேடமணிந்து வேடதாரிகள் நடனமாடியபடி ஊர்வலமாக வந்தனர். ஜெயங்கொண்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டு சென்றனர்.